உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஹாட் டாக் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த வாரம் நிகழ்ச்சி லட்சக்கணக்கான மக்களுடைய பார்வைக்கும் அநேகர் அதை குறித்து பாராட்டுகளும் தெரிவித்தீர்கள். நன்றி நேயர்களே. நியரஸ்ட் ஆன்சர், நெருங்கிய பதில், அதனுடைய இரண்டாம் பகுதியை தான் இந்த நாளிலே நாம் தொடர்ந்து கேள்வி கணைகளோடு நான் வந்திருக்கிறேன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை குறித்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் சபைகளிலும் நண்பர்களிலும் இதை குறித்து விவாதம் செய்யுங்கள். ஆம் நேயர்களே, வாருங்கள் நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. கடந்த வாரத்தில் நியரஸ்ட் ஆன்சர், நெருங்கிய பதில், இதை பற்றி நான் உங்களிடத்துல கேள்வி கேட்டிருந்தேன். பல லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க. அநேகர் பாராட்டுகளும் தெரிவிச்சாங்க. ஐயா, அதை தொடர்ந்து இரண்டாம் பகுதியில் நான் உங்க மத்தியில் வந்திருக்கிறேன். முதல் கேள்வி என்னன்னா, ஐயா, நெருங்கிய பதில், நியரஸ்ட் ஆன்சர் உடைய இந்த பிலாசபியை வேறு வகையில் ஏதாவது அழைக்கலாமா? கண்டிப்பாக. உதாரணமாக இந்த பைபிள் எடுத்துக்கிட்டோம்னா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டின்படி நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நியரஸ்ட் ஆன்சர் என்ற அந்த தத்துவத்தின் கீழே நம்ம அதை பேசாமல் புதுசாக அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லலாம். புதிய ஏற்பாடு எதை போதிக்கிறதோ அதை நான் போதிக்கிறேன். புதிய ஏற்பாடு எங்கே அமைதியாக இருக்கிறதோ அங்கே நான் அமைதி காக்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால், ஸ்பீக் வாட் த நியூ டெஸ்டமெண்ட் ஸ்பீக்ஸ், சைலண்ட் வேர் த நியூ டெஸ்டமெண்ட் இஸ் சைலண்ட் என்று நாம் சொல்லலாம். காரணம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறவைகளை மட்டும் எடுத்து போதித்தா தான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அடுத்தது, புதிய ஏற்பாட்டில் நமக்கு சில தகவல்கள் இல்லை, சில கருத்துக்கள் நமக்கு தெரியாது. அப்போ இல்லாத கருத்துக்குள்ள நம்ம போய் நுழைந்து புதிய கருத்துக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? அமைதி காக்கலாம். அதாவது we can keep silent. இதுதான் கட்டுப்பாடு. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, புதிய ஏற்பாடு போதிக்காததை போதிப்பது, புதிய ஏற்பாடு எங்கே அமைதி காக்கிறதோ, அதாவது எதை குறித்தும் பேசலன்னு வைங்க ஒரு கருத்து, அந்த இடத்துல நம்ம அமைதியாக தான் இருக்கணும். நீங்க தனித்தனியான கேள்விகள்லாம் கேட்டு இருக்க முடியாது. உதாரணமா இப்போ இயேசு கிறிஸ்து 12வது வயதில் தேவாலயத்தில் காணப்பட்டார். பிறகு தன் தகப்பனோடும் தாயோடும் அவர் நாசரேத்தில் கீழ்ப்படிந்து இருந்தார் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதுக்கப்புறம் 30வது வயதில் அவர் யோர்தானில் ஞானஸ்தானம் பெற்றார்னு இருக்கு. அப்போ இடைப்பட்ட காலம் 18 ஆண்டுகள். இப்போ இதை குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த இடத்துல நான் அமைதி காக்கிறேன். எனக்கு தேவன் எதை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ இந்த புதிய ஏற்பாட்டில் அதை மட்டும் எடுத்து சொல்லுகிறேன். அப்போ இந்த கருத்தின் கீழே வரும்போது, ஸ்பீக் வாட் தி நியூ டெஸ்டமெண்ட் ஸ்பீக்ஸ், சைலண்ட் வேர் தி நியூ டெஸ்டமெண்ட் இஸ் சைலண்ட் என்ற இந்த கருத்தின் கீழே நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, கவனியுங்கள், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ புதிய ஏற்பாட்டை எடுத்து நம்ம போதிக்கும் போது, கை கொள்ளும் போது அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. ஒன்று, ஆவிக்குரிய விஷயங்களை மாம்சத்துக்குரியதாக நம்ம பார்க்கக்கூடாது. என்கிட்ட ஒருத்தர் கணவன் மனைவி எப்படி ஒரே சரீரமா இருக்க முடியும் என்று கேட்டார். ஏன்னா 2 உடலாச்சே அப்படின்னு. அந்த இடத்துல அவர்கள் 2 உடல் தான், ஆனால் அவர்கள் மனதால ஓர் உடலாக இருக்கிறார்கள். அதனால ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நம்ம காண்பிக்கணும். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய மெத்தட், அதான் முறை. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். புதிய ஏற்பாடு மட்டும் பேசுவதை பேசுங்கள்னு சொன்னா அடங்க மாட்டான். கிறிஸ்தவத்தில் உள்ள பல பிரிவுகள் அடங்காம, கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, கர்த்தர் என்னிடத்துல பேசினாரு, கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தாருன்னு ஆளாளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆவிக்குரியவைகளை ஜென்ம சுவாபத்துக்குரிய மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பாருங்கள், 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் எப்படி இருக்கும். சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம்.
அவ்வளவுதான். அப்போ புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை மட்டும் எடுத்து சொன்னா போதுமானது. என்னவே வேணான்ற என்ன கூட நீ வேண்டாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன காட்டுதுன்னா, புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன எழுதி இருக்கோ அதன்படி போதிச்சா போதும். அதனால இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் இந்த புத்தகத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அதனால நாம இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வெளியே நாம ஒரு கருத்தை போதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால இந்த நியரஸ்ட் ஆன்சர் எப்படி சொல்றோம்னா, ஸ்பீக் வாட் த நியூ டெஸ்டமெண்ட் ஸ்பீக்ஸ், சைலண்ட் வேர் த நியூ டெஸ்டமெண்ட் இஸ் சைலண்ட். இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள, இந்த எல்லைக்குள்ள, இந்த வட்டத்துக்குள்ள நாம் அடங்கி விடும்போது நாம் புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிற விசுவாசிகளாகவும் சபையாகவும் நாம் இருக்க முடியும். ஐயா, நீங்க சொல்றதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி ஐயா. பைபிள்ன்றது எல்லாம் ஒண்ணுதானுங்க? ஒண்ணுதான். அது ரெண்டும் எல்லாம் தேவன் கொடுத்த வார்த்தை தான். ஆமா. அப்ப அதுலயே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு பிரிச்சு பார்க்கணும். அது தேவன் நமக்கு அப்படித்தான் கொடுத்திருக்கார். இந்த பழைய ஏற்பாடு என்பது மோசையை முதலாக வைத்து கொடுத்திருக்கார். புதிய ஏற்பாட்டை தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை முதலாக வைத்து கொடுத்திருக்கார். இது ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமான தகவலா இருக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இதுதான் பழைய ஏற்பாடு. கிருபையும் சத்தியமும் கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு. கிருபை சத்தியம் புதிய ஏற்பாடாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு வெறும் நியாயப்பிரமாணங்களாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் தலைவராக மோசே இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கு. இது முழுக்க நீங்க இதுல படிக்கலாம். பழைய ஏற்பாட்டின்படி நடந்து ஒரு மனிதன் நீதிமானாகவில்லை என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆமா, ஒரே ஆள் கூட நீதிமானாகலையா. இது ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய சாயலை இழந்து விட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது நம்முடைய உழைப்பினாலோ கீழ்ப்படிதலினாலோ கிரியைகளினாலோ நாம் ரட்சிக்கப்படாமல் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல படிக்கிறோம். அதாவது பை கிரேஸ் த்ரூ ஃபெய்த் we are saved. அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு. அடுத்து பாருங்க, பழைய ஏற்பாடு ஆடுகளும் மாடுகளும் பலியாக அதனுடைய இரத்தத்தின் கீழ் இருந்தது. புதிய ஏற்பாடு தேவனுடைய குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பலியினாலே, அவர் சிந்திய இரத்தத்தினாலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பழைய ஏற்பாட்டு மார்க்கம் அது பலி மார்க்கம், ஆடு மாடுகளை நம்பியது. ஆனா புதிய ஏற்பாட்டு மார்க்கம் ஒரு முறை சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கடந்த 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிற அத்தனை மக்களும் பாவங்கள் கழுவப்பட்டு தேவனுடைய ஜனங்களாக மாறுகிறார்கள். எவ்வளவு பெரிய வேறுபாடு பாருங்க. அதனால தான் நம்ம புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம். அதுக்காக பழைய ஏற்பாடு படிக்கக்கூடாது, மேற்கோளாக காட்டக்கூடாது, உதாரணங்களாக காட்டக்கூடாதுன்னு பொருள் அல்ல. இந்த முழு பைபிளும் தேவனுடைய வார்த்தை தான். ஆனால் கீழ்ப்படிதலுக்கான சட்டத்தை புதிய ஏற்பாடு நமக்கு போதிக்கிறது. பழைய ஏற்பாடு சரித்திர சம்பவங்களாக, பாடங்களாக, அனுபவங்களாக நமக்கு இருக்கிறது. கூடுதலாக இந்த உலகம் எப்படி உண்டானதுன்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம ஆதியாகமத்துக்கு தான் நம்ம போனோம். இதெல்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள் தான். அதாவது டு பிகம் a Christian, to live as a Christian, to worship as a Christian, to look for Christ's second coming, we need to go back to New Testament only. பழைய ஏற்பாட்டில் உனக்கு இதுக்கான ஆதாரங்கள் இல்லை. அதனால தான் நம்ம புதிய ஏற்பாடு. ரெண்டாவது, பழைய ஏற்பாடுன்னு ஒரு வார்த்தை நம்ம எப்பெல்லாம் பேசுகிறோமோ, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவருடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேலர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த குடும்பத்துக்காக கொடுக்கப்பட்டது தான் உங்களுக்கு யாத்திராகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கிற புத்தகங்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது உலகம் முழுதும் இருக்கிற இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, பிரஜாதியர்களாகிய நம் அனைவருக்கும் இந்த புதிய ஏற்பாடு
அதனால் புதிய ஏற்பாட்டின் கீழே நீ ஒரு இஸ்ரவேலனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ ஒரு யூதனாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ யாரை வேணா இருக்கலாம். எல்லா மனுஷருக்காகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய பலி சிலுவையிலே செலுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஐயா, இன்னொரு கேள்வி ஐயா. இப்போ நட்சத்திர போதகர்கள் பெரிய பெரிய மாநாடு, திருவிழா, பெருவிழாலாம் நடத்திட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல்லது நான் எங்க சபைக்கு போகணும்னு அவங்களை கேட்டேன்னு சொன்னா உங்க வீட்டு அருகில் இருக்கிற பைபிள் பிரகாரம் நடக்கிற சபைக்கு போங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி ஐயா கண்டுபிடிக்கிறது? முதலாவது, இந்த மாதிரி சொல்ற ஆளு பைபிள் தெரியாத ஆளு. ரெண்டாவது, புதிய ஏற்பாட்டின்படி நடக்காத ஆளு. மூணாவது, அவர் ஒரு குழப்பவாதி, அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. இப்ப பாருங்க, இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பைபிள் படி நடக்கிற சபைக்கு போங்கன்னு சொல்ற ஆளு இந்த இடத்துல பைபிள் என்று மொத்தமா பேசுறார். அவரால் புதிய ஏற்பாட்டின்படி அப்படின்னு சொல்ல தெரியல. ஒன்று. இரண்டாவது, பைபிள் படி நடக்கிற சபை அப்படின்னு அவர் சொல்லும்போது இந்த கேள்வி கேட்கிற ஆளு ஒரு பேப்பரை கொடுத்து, ஐயா அந்த மாதிரி பேர்ல என்ன பேர்ல இருக்கும் அந்த சபை அப்படின்னு எழுதி கொடுங்கன்னு கேட்டா, நான் சொல்றேன் உங்களுக்கு, நிச்சயமா சொல்றேன், அவர் ஆர்சின்னு எழுத மாட்டார், ப்ராட்டஸ்டன்ட்னு எழுத மாட்டார், கண்டிப்பா ஒரு பெந்தேகோஸ்து சபை பேரை தான் எழுதுவார். நான் சொல்றேன் உங்களுக்கு, இதை நீங்க நம்புங்க, நீங்க ஒன்ன விசாரிச்சு பாருங்க. அப்போ இந்த ஆட்கள் கூட்டத்துக்கு மக்களை அழைக்கும் போது சபை பாகுபாடு இல்லாதது என்று சொல்லி அழைப்பாங்க. ஆனா போங்கன்னு சொல்லும் போது பைபிள் படி சரி போங்கன்னு சொல்ற அந்த இடமாவது பைபிள் படி நடக்கிறாங்களான்னு பார்த்தா பழைய துருத்தியில புதிய ரசத்தை ஊற்றி ரெண்டும் கெட்டு போக செய்த மனிதர்களை போல இருக்கிறது. ஆக உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சபை அது பைபிள் படி நடந்தா அங்க போங்கன்னு சொல்றது எவ்வளவு அபத்தமானது, எவ்வளவு துரோகமானது என்பதை இவர்கள் சிந்திப்பதும் இல்லை, மக்கள் அதை விசாரித்து கேட்பதும் இல்லை. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆளுங்க தான் தொலைக்காட்சிகளில் வலம் வந்து கொண்டிருக்காங்க, ஊர் உலகம் முழுவதும் பிரபலமாக இருக்கிறாங்க. அதாவது கோ டு a Bible based church அப்படின்னு சொல்லும்போது they are not accurate. That is an inaccurate answer, invalid answer அது. அப்போ நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் வாயில் நூனை வாந்தி பண்ணி போடுவேன்றார். ஒண்ணு நீ இப்படி இரு, இல்லை அப்படியாவது இரு. ரெண்டாம் கட்டானா இருக்கும்படி மக்களை ஏன் ஏவுகிறாய்? இது சாத்தானுடைய போதனை இல்லையா? ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு, நான் அவர்கிட்ட கேட்டேன், எந்த சபையிலிருந்து வாரீங்க? அவர் சொன்னார் சைபால்னார். என்னால ஆச்சரியமும் தாங்க முடியல, இப்படி ஒரு பேரை நான் கேட்டதே இல்லையே. அவர் இந்த பக்கம் தாம்பரம் பக்கத்திலிருந்து வந்திருந்தார். அந்த மாதிரி ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டு இல்லையா? எப்படி நீங்க இந்த சபையை கண்டுபிடிச்சீங்கன்னு? இல்ல எங்க சபையினுடைய முழு பெயரினுடைய சுருக்கம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சைபால்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு 60 வருஷமா ஒரு சின்ன டப்பாவில் வெள்ளையா இருக்கும், வெட்டு காயங்களுக்கு தடவுவாங்க, அதை நான் நினைச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு. இல்லைங்க, சவுத் இந்தியா பெத்தேல் சர்ச்சுன்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார், அதை ஃபுல் ஃபார்ம் சொல்ல ஆரம்பிச்சார். ஆக சைபால்ன்ற அளவுக்கு கூட போயிடுச்சு சபை. ஒருத்தர் வந்தாரு, ஏஜி சர்ச்சுன்னாரு. நான் ஆச்சரியத்தோடு, ரொம்ப வயசாகி போச்சா? இல்ல அந்த ஏஜ் இல்ல, அப்ப இது என்ன அது தெரியலங்க. அவங்க ஏஜி சர்ச்சுன்னு தான் சொல்றாங்க. அவர் கொஞ்சம் படிக்காத ஆள். ஒரு காலம் அவர் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ன்றத சுருக்கமா சொல்றத அவர் புரிஞ்சுக்காம இருக்காரு. இப்போ ஒரு சபையினுடைய பேரே விளங்காத ஆளு எத்தனை பேர் இருக்காங்கன்றதை நீங்க பாருங்க. அதனாலதான் சொல்றேன். இப்படியே நீங்க சொல்லிட்டே போனீங்கன்னா சத்தியத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி, எப்படி வீட்டில இருந்து குப்பையை அப்படியே பெருக்கி வாசல் கொண்டு குப்பை தொட்டிக்கு கொண்டு போவது போல, சத்தியத்தை ஆரம்பத்தில் கொஞ்சம் கை கொண்டு அப்படியே விளக்கிட்டே வெளியே தள்ளுற மாதிரி புதிய ஏற்பாட்டை விட்டு அவர்கள் வெளியேறிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபையின் பெயர் என்ன என்ற அந்த அடையாளத்தை நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா ஐயா, சபையினுடைய பெயர் தான் என்ன?
அதாவது சபை என்பது அப்போஸ்தலர் நடபடியில் 2 அதிகாரம் 41வது வசனத்தில் அவர்கள் 3000ஆகவும் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர்கள் 5000 பேராகவும் 5ஆம் அதிகாரத்தில் திரளான மக்கள் என்றும் எருசலேமிலே கிறிஸ்தவ போதனை நிரப்பப்பட்டது என்றும் நம்ம படிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில் சபையானது அங்கே சமாரியாவில் இருக்கிறது. 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்குவிலே இருக்கிறது. அப்படியே நம்ம தொடர்ந்து போனால் செசரியாவில் 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 16ஆம் அதிகாரத்தில் லீஸ்திராவில் இருக்கிறது. 16ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில் பிலிப்பை தேசத்தில் இருக்கிறது. இன்னும் தொடர்ந்து நம்ம படித்தா கொரிந்துவில் இருக்கிறது என்று 18ஆம் அதிகாரத்தில், 19வது அதிகாரத்தில் எபேசுவில் இருக்கிறதாக நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். இதுக்கிடையில் சொல்லப்பட்ட பெயர்கள் ஏறக்குறைய 27 பெயர்கள் இருக்கிறது. ஆக முதல் நூற்றாண்டு காலத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ரெக்கார்ட் ஆஃப் தி புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 27 பட்டணங்களில், நகரங்களில், தேசங்களில் சபை இருந்திருக்கிறது. ஆனால் எந்த ஒரு இடத்திலும் சபைக்கு இப்படின்னு ஒரு பேர் இல்லை. அவர்கள் சபையார் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 26வது வசனம் வரும்போது இந்த கிரேக்கர்கள் புத்திசாலிகள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீடர்களை அவங்க எப்படியோ அழைக்க விரும்புகிறாங்க. எப்படி அழைச்சிருந்தாங்கன்னா 11வது அதிகாரம் 26வது வசனத்தில் முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்ததுன்னு படிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் தான் வருது. அதே போல 28ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் அகிரிப்பா ராஜா பவுலை பார்த்து நீ என்னை கிறிஸ்தவனாக சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறதுனாலே பாடுபட்டால், ஆக இந்த கிறிஸ்தவன் என்ற வார்த்தை முதல்ல வருது. அதுக்கப்புறம் அவங்க போகிற சபை கிறிஸ்துவின் சபை என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக ரோமருக்கு எழுதிய நிருபம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் ரோமாபுரியிலே கூடி வந்த சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள், பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துகிறார்கள் என்று அந்த கருத்தை பவுலடியார் எழுதும்போது என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்றார். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த புதிய ஏற்பாட்டு கருத்துகளில் முதல்ல ஆரம்பத்தில் சபைக்கு பேர் இல்லை. ஆனால் எப்போதும் சபை எந்த ஊரில் கூடியதோ அந்த பேரோடு இருந்திருக்கிறது. வெளிப்படுத்தல நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 சபைகளுடைய பேர் இருக்கும். 2வது அதிகாரம் 3ஆம் அதிகாரம். இந்த 7 சபைகளின் பெயரும் எந்த ஊரில் கூடினார்கள் அந்த ஊரோடு அந்த சபை பேசப்பட்டிருக்கு. உதாரணமாக எபேசு, சிமர்னா, தியத்ரா, லவோதிக்கியா அப்படி தான் பார்த்துருக்கோம். ஆக ஆரம்ப காலத்தில் சபையின் பெயர் ஊரின் அடையாளமாக இருந்தது. இன்றைக்கும் சபை எங்கே கூடுறோம் அப்படின்னா சென்னை 82 அப்படின்னு நான் சொன்னால் அப்போ உங்களுக்கு லொக்கேஷன் தெரியும், எந்த இடத்துல நாங்கள் கூடுறோம். ஆனால் எங்கே கூடினாலும் நம்ம கிறிஸ்டின் சபையை தான் கூடுறோம். உலகத்தில் எங்கே கூடினாலும் கிறிஸ்டின் சபையை தான் கூடுறோம். உலகத்தில் மனிதன் எங்கே இருந்தாலும் அவன் மனிதனாக தானே இருக்கிறான். உலகத்தில் மனிதன் கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் கிறிஸ்தவனாக தானே இருக்க முடியும். அப்போது உலகம் முழுதும் உள்ள மக்கள் கிறிஸ்துவை முன்னிட்டு அவர் பின்பற்றுகிறதுனால எந்த பெயரால் அழைச்சா சரியாக இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா முதல் நூற்றாண்டு காலத்திலேயே இந்த விவாதம் கிளம்பிடுச்சு. அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேரை வச்சுக்கலான்னு ஆசைப்பட்டிருக்காங்க. பாருங்கள், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 12வது வசனம். உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அப்போ இந்த கேள்வியில் யாருடைய பெயரால் நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்கிறார். பேதுருவா,
பவுலா? யார் பேரில் எடுத்தீங்க? கிறிஸ்துவின் பேரால் தானே. அப்போ கிறிஸ்துவின் பேரால் ஞானஸ்தானம் எடுத்ததுனால நீங்கள் யார் ஆயிட்டீங்க? கிறிஸ்தவன் ஆயிட்டீங்க. அப்போ நீங்கள் சேர்ந்து வருகிற சபை என்னன்னு அழைக்கணும்? கிறிஸ்துவின் சபை என்று தான் அழைக்கணும். ஞானஸ்தானம் யார் பேரில் எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. கண்டிப்பா. அப்போ இது மனிதர்கள் பேரால சபையை நம்ம அழைக்க முடியாது. இந்த கருத்தை இன்றைய மக்கள், இன்றைய நிகழ்ச்சியை காண்கிறவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்ட ஒரு அம்பை போல இதை சிந்திக்கணும். பெருவாரான சபைகள் மனிதனுடைய பேர்லயும், அதுதான். ஆமா, பரிசுத்தவான்கள் என்று ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். அது சரியா தவறா என்று விவாதம் என்னுடையது அல்ல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? நீ பவுல் என்றும் கேபா என்றும் மனுஷர்களுடைய பேரால உன்னை பிரித்து வைத்துக் கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, சபையானது இயேசு கிறிஸ்துவினால் கட்டப்பட்டது. இதை மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம். நான் என் சபையை இந்த கல்லின் மேல் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது என்று சொன்னார். மரணமே அந்த சபையை மேற்கொள்ளாதுன்னு சொல்லிட்டார். இது இயேசு சொன்ன வார்த்தை. அடுத்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் தேவன் தமது சுயரத்தத்தினால் சம்பாதித்த சபை. இந்த இடத்துல சபை ஏதோ ஓடி ஆடி சம்பாதிச்சது அல்ல. தேவனுடைய சொந்த குமாரனாய் இருக்கிற இயேசுவின் ரத்தத்தினால் பாருங்கள் வாங்கப்பட்டதுன்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. பர்ச்சேஸ்டுன்னு போட்டிருக்கு, பாட்னு போட்டிருக்கு. The church was bought by the blood of Christ. அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் யாருது, இந்த வண்டி யாருது, இந்த வீடு யாருதுன்னா ஓனர் பேரை தான் நம்ம சொல்றோம். அப்போ இந்த சபை யாருடையதுன்னு கேட்டா யார் பேரை சொல்றது? அதனால்தான் இப்போ உலகம் முழுதும் உள்ள மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு யாருடைய பேர் இருக்கு? அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல உயர வானத்திலும் தாழ பூமியிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே அல்லாமல் வேறே நாமும் நாம் ரட்சிக்கப்பட கட்டளையிடப்படவில்லை. அப்போ இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டால் தான் சபையா இருக்க முடியும். அதனால்தான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, சபையானது இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்டிருக்கிறது. பாருங்கள், எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக கவனிங்கள் தலையாக தந்தருளினார். இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு பழமொழியா, எண்ஜான் உடலுக்கு சிரசே பிரதானம். இப்போ உங்க உடல் இருக்க, அதுக்கு தலை தானே பிரதானம். அதே போல சபைக்கு யார் பிரதானம்? தலைதான், இயேசு கிறிஸ்து என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தது, கிறிஸ்தவர்களாகி நாம் சபையாக இருக்கும்போது எப்படி இருக்கிறோம் என்று பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்வர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கிறிஸ்துவை தலையாக கொண்டு எப்படி நம்முடைய உடல் முழுவதும் இந்த தலையை பின்பற்றி தாயின் கர்ப்பத்திலிருந்து வளர்ந்து வந்தது. முதல்ல கர்ப்பத்தில் தலை உண்டாகுது, அதுக்கப்புறம் தான் உடல் உண்டாகுது. அதுபோல சபையில கிறிஸ்துவ ஆகிய தலையை, அவருடைய உபதேசத்தை பற்றி கொண்டு நாம் அனைவரும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், பெருகி கொண்டிருக்கிறோம். அப்போ without the head the body cannot grow. அடுத்தது பாருங்க, சபை ஒரு உபதேசத்தின் கீழ் இருக்கு. அந்த உபதேசத்தை என்னன்னு அழைக்கிறார்னு பாருங்க. 2 யோவான் 9வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 330வது பக்கம், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் கவனிங்க, மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவன் எவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் கவனிங்க, அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்கிரியைகளுக்கு பங்குள்ளவனாய் இருக்கிறான். இந்த புதிய ஏற்பாட்டு உபதேசத்துக்கு, இந்த சபைக்கு விரோதமாக
செயல்படுகிற மக்களுக்கு வணக்கம் கூட நீ சொல்லாத, வாழ்த்துதல் சொல்லாத, அவனுக்கு பங்காளியாக மாறாத. இப்போ இதுவரைக்கும் நாம் படித்ததை கவனிப்போம். அதாவது கிறிஸ்து சபையை கட்டினார், தேவன் இரத்தத்தினால் அதை வாங்கினார், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார், சபை தலையை பற்றி கொண்டு வளருகிறது. வளருகிற இந்த சபைக்கு ஒரு உபதேசம் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் உபதேசத்துக்குள்ள நடக்கணும்னா புதிய ஏற்பாட்டின்படி தான் நம்ம நடக்க முடியும். இப்போ இத்தனை வசனங்களையும் படித்து விட்டு சபைக்கு நான் எதோ வேணா பேரா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு மயக்க நிலையை, ஆவிக்குரிய ஒரு துரோகத்தை இன்றைக்கு இந்த உலகத்தில் நான் பார்க்கிறேன். இதை நான் சொல்லும்போது கவனிக்கிற போதகர்களும் விசுவாசிகளும் வேத மாணவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பேரு ஆதாம் கிடையாது, என் பேர் பீட்டர் சாலமன். ஆனா ஆதாமும் மனிதன், நானும் மனிதன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அது மாதிரி சபையில கிறிஸ்துவை மாற்றிவிட முடியாது, அவருடைய உபதேசத்தை மாற்றிவிட முடியாது, அவருடைய தலைமை பண்பை மாற்றிவிட முடியாது, அவருடைய பெயரை மாற்றிவிட முடியாது, அவர் கொடுத்த ஞானஸ்தானத்தை மாற்றிவிட முடியாது, அவர் நமக்காக இருக்கிறதை மாற்றிவிட முடியாது, அவர் இருக்கிற இடத்தை சைபால் மாற்றிவிட முடியாது. அப்படி இருக்கும்போது இஷ்டத்துக்கு போற வர ஆடலாம். இணைய சபைனா ஆவேச சபை, புறா சபை, காகம் சபை. இணைய காகம் சபைன்னு சொல்றேன்னா நோவா காலத்துல ஒரு காகம் இருந்தது. இணைய புறா சபைன்னு சொல்றேன்னா இயேசு கிறிஸ்து மேல ஞானஸ்தானம் பெற்ற போது உட்கார்ந்தது. இப்படியே மக்கள் பேசி கொண்டு போவாங்க. அதனால தான் சொல்றேன், புதிய ஏற்பாடு உங்களுக்கு என்ன போதிக்கிறதோ அதை பேசுங்கள். புதிய ஏற்பாடு எதை குறித்து போதிக்கவில்லையோ அங்கே அமைதியாக இருங்கள். ஏன்னா இது ஏன் அப்படி சொல்றேன்னா, மீண்டும் சொல்றேன், நம்ம கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடையாது. இருக்கிற பதிலை வேணா நம்ம பயன்படுத்திக்கலாம். We have no answer for many questions. But whatever answers are there, let us accept it. அப்போ நியரஸ்ட் ஆன்சர் அப்படின்றது இதான். பைபிளில் என்ன இருக்கோ அதன்படி நடந்து விட்டால் போதுமானது. அதை விட்டுட்டு இந்த பதில் போதாது அப்படி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணு பெண்ணாக உண்டாக்கினார். இது நிமித்தம் மனுஷன் தன் தாயும் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இப்படிப்பட்ட போதனை புதிய ஏற்பாட்டு போதனை. அக்கால யூதர்கள் இயேசுனிடத்துல கேட்டாங்க, விவாகரத்து மோசே கொடுக்கலான்னு சொல்லியிருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மத்தேயு 19 பேசுறார். அப்போ மத்தேயு 19 இயேசு என்ன சொல்றாரு? ஆதி முதல் அப்படி இல்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இல்லை. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருக்காங்க, மரணம் மட்டும்தான் அவர்களை பிரிக்க முடியும் புதிய ஏற்பாடு சொல்லுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கூடுதலா பேசுனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, குறைவா பேசினா கீழே போயிடுவீங்க. ஆகவே தான் புதிய ஏற்பாடு என்ன போதிக்கிறதோ அதை போதித்தால் போதும். இப்படி செய்தால் இயேசுனுடைய 2ஆம் வருகையில குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்க. ஐயா, உண்மையிலே இந்த ஹாட் டாக் நிகழ்ச்சி இது நேரஸ்ட் பதில் என்பதை விட வாழ்க்கையின் ஒரு ஆதாரமான பதிலா இருக்கு. இந்த பதிலை உண்மையில என்னாலே தாங்க முடியல. கேட்கிற மக்கள் உள்ளங்கள் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், புதிய ஏற்பாட்டின் உபதேசம் கீழ்ப்படினுட்டு ஆதாரப்பூர்வமா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். என்ன நேயர்களே, இன்றைய ஹாட் டாக் நிகழ்ச்சியை அநேக நண்பர்களுடன், உங்கள் போதகருடன், அருகில் இருக்கிற உங்கள் சொந்தங்களுடன் இதை குறித்து விவாதியுங்கள். உங்களுக்குள் கேள்வி இருக்குமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் நாங்கள் எப்பொழுதும் உங்களுடைய அழைப்புக்காக காத்திருக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உலகளாவிய தமிழ் சொந்தங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குலசேகரன். நன்றி, வணக்கம் நேயர்களே. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 93855000.